உங்களுக்கு லைவ் போட தெரியலன்னா ஃபர்ஸ்ட் நான் மேல காமிக்கிறேன் பாருங்க, அதை பார்த்து ப்ராப்பரா லைவ் போடுங்க. ஏன்னா ப்ராப்பரா லைவ் போட்டாதான் உங்களுக்கு வாட்சர்ஸ் வரும், அது மூலம் நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்து போடுங்க. ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா சொல்லியிருக்கேன். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க பேட் கமெண்ட்ஸ் வருது சிஸ்டர், அது எப்படின்னா தடை பண்ணணும், அதாவது வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும் சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. டோட்டலா நான் பதில் சொல்ல போறேன். இதுக்கு முன்னாடியே உங்க ஓல்ட் சேனலுக்கு ஃபுல்லா பேட் கமெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோல ஒரு செட்டிங் பத்தி சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ மேல கட்டுறேன் பாருங்க. நான் சொன்ன செட்டிங் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாவே பேட் கமெண்ட்ஸ் வராது. இப்போ எஸ்பெஷலி லைவுக்கு மட்டும் எப்படி பேட் கமெண்ட்ஸ் வராம இருக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க லைவ்ல ஒரு சில கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, திரும்ப திரும்ப கேக்குறீங்க. வாட்சர்ஸ் வருமா, சப்ஸ்கிரைபர் வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் லைவ் நீங்க போடும்போது என்ன பண்றீங்கன்னா, கரெக்டான மூடுல போடுறீங்க, அதாவது கரெக்டான பொசிஷன்ல போடுறீங்க. அதுக்குண்டான வீடியோ நம்மளுடைய பிளேலிஸ்ட்லயே இருக்கு, ஒன்ஸ் நீங்க விசிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் லைவ்ல நீங்க ஏதாவது பேசுங்க, பேசினா மட்டுமே கமெண்ட்ஸ் வரும். சோ நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ லைவ் போடும்போது எப்படி பேட் கமெண்ட்ஸை தடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சோ ஒரு சில விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேட் கமெண்ட் வராது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த கார்னர்ல இதை டச் பண்ணுங்க. டச் பண்ண உடனே கம்யூனிட்டி மாடரேஷன் அப்படின்னு இருக்கும், இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல பிளாக்டு வேர்ட்ஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. உங்களுக்கு என்னென்ன பிளாக்டு வேர்ட்ஸ் வருதோ, பேட் வேர்ட்ஸ் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் இங்க போட்டு நீங்க சேவ் பண்ணுங்க. இப்ப எடுத்துக்காட்டு நான் லூசுன்னு போட்டுக்கிறேன். இது ஒரு பேட் வேர்டா திங்க் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எருமை. சோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்னென்ன பிளாக் வேர்டு வருதோ, அதாவது பேட் வேர்டு கெட்ட வார்த்தை என்னென்ன வருதோ அது அத்தனையுமே நீங்க போட்டுக்கலாம். சோ நான் ஒரு உதாரணத்துக்கு லூஸ், எருமை அந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பாக்ஸா மாறிடும். நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆர் யூ ஷோர் தட் யூ வாண்ட் டு ஸ்டாப் ஸ்ட்ரீமிங் அப்படின்னு வரும், நீங்க கேன்சல் பண்ணிடுங்க, ஓகே கொடுக்காதீங்க. இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு உங்க சாட்ல நீங்க லைவ் போடுற எவ்வளவு நிமிஷமா இருந்தாலும் அந்த மாதிரி வேர்ட்ஸ் உங்களுக்கு வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எதுவுமே பண்ண தேவையில்ல, இந்த ஏரோ மார்க் டச் பண்ணி வெளியே வந்துருங்க, அவ்வளவுதான். சோ உங்களுடைய பிளாக்டு வேர்ட்ஸை இங்க நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு வழி இருக்கு. இந்த இடத்துல நிறைய பேட் கமெண்ட்ஸ் வரும், அது எப்படி நீங்க ஸ்டாப் பண்றதுன்னா, இங்க பாருங்க, காக்கா சம்மா இரு அப்படின்னு ஏதோ ஒரு பேட் கமாண்ட் வந்திருக்கு. சோ இது எனக்கு பேட் கமாண்டா இருக்கு. சோ இதை நான் லாங் பிரஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்க, இந்த கமாண்டை லாங் பிரஸ் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல புட் யூசர் இன் டைம் அவுட் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிக்கிட்டு இங்க நிறைய மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க, நீங்க ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் 30 மினிட்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல அந்த கமெண்ட் போயிடும். இங்க பாத்தீங்கன்னா மெசேஜ் டிலீட்டட் பை பிரகனி டாக், வியூ டிலீட்டட் மெசேஜ் அப்படின்னு இருக்கு. சோ உங்களுடைய சாட் முடிகிற வரைக்கும் அந்த கமெண்ட் உங்களுக்கு வராது. நல்லா புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு மேல திரும்ப இதே மாதிரி கமெண்ட் வந்தா, இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, அந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லைவ்ல இந்த பிளஸ் குறியை நீங்க டச் பண்ணீங்கன்னா ஸ்டார்ட் எ போல் அப்படின்னு இருக்கும். ஸோ இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்கேயும் நீங்க கம்யூனிட்டி போஸ்டர் சென்ட் பண்ணலாம். அது எப்படின்னா, இதை நீங்க டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நீங்க ஆஸ்க் யுவர் கம்யூனிட்டின்னு இருக்கு பாத்தீங்களா, அதுல ஏதாவது மக்கள் கிட்ட நீங்க கொஸ்டின் கேட்டுட்டு, இப்ப பாருங்க நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஸோ நான் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு எழுதிட்டேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஆட் ஆப்ஷன் இருக்கு. வேணும்னா இன்னும் 2-3 ஆப்ஷன் நீங்க சேர்த்துக்கலாம், வேற ஏதாவது கூட கேட்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு கூட இங்க 4 கலர் கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது நான் 2 மட்டும் உங்களுக்கு உதாரணம் பண்ணி காமிக்கிறேன். நீங்க இதை லைவ் ஆன் பண்ணும்போது இதையும் நீங்க ட்ரை பண்ணலாம். ஏன் நான் சொல்றேன்னா, இதை நீங்க ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இது மூலமும் சப்ஸ்கிரைபர் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் இதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கிறேன், 2 மட்டும் எனக்கு போதும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் போல்னு சொல்லிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா அது இடத்துல வந்துடுச்சு, இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ யாராவது லைக் பண்ணாங்கன்னா, ஓட் போட்டாங்கன்னா இந்த இடத்துல வரும். ஒருவேளை உங்களுக்கு இந்த போல் வேண்டானா எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 டாட் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க. என் போல்னு இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க டச் பண்ணுங்க, ஸ்டாப் ஆயிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா,
நான் வந்து 2 டைப்ல கொடுத்துருந்தேன், எஸ் அண்ட் நோ. ஸோ வந்து 0% தான், யாரும் ஓட் பண்ணல. ஸோ வந்து நீங்க லைவ் முடிகிற வரைக்கும் இதை வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பா ஓட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தேவையான கொஸ்டினை நீங்க கேட்டுக்கோங்க. ஸோ வந்து லைவை நீங்க ப்ராப்பரா போடுங்க, ஏதாவது பேசுங்க, பயனுள்ள விஷயத்த ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லைவ்ல வாட்ச் ஹவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், அமௌண்ட் வரும். ஸோ லைவ் நீங்க போடுறதா இருந்தா கண்டிப்பா நீங்க பயனுள்ள விஷயத்த போடுங்க. இல்லைன்னா சில பேர் லைவ் முடிஞ்சுடன் சப்ஸ்கிரைபர் போயிடுதுன்னு சொல்றீங்க. அதுக்கு காரணமே உங்களோட வீடியோல நல்ல கண்டென்ட் இருக்கும், நீங்க லைவ் போடும்போது ஒண்ணுமே இருக்காது. ஸோ வந்து அவங்க கடுப்பாகி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்க உங்களுடைய லைவ், ஷார்ட்ஸ், வீடியோ 3மே ஒரே ஃபார்மேட்ல கொண்டுட்டு போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வருவாங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. எந்த டவுட்டா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம். நான் திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு லைவ் ப்ராப்பரா போட தெரியலன்னா மேல காமிக்கிறேன் பாருங்க, அந்த இமேஜ்ல தான் சொல்லியிருக்கேன், அதாவது அந்த வீடியோல சொல்லியிருக்கேன். என்னுடைய பிளேலிஸ்ட போயிட்டு பாருங்க.